ஆனாலும் இந்த கண்மணிக்கு பயங்கரமான தில்லுங்க, தைரியங்க. அட அப்பா! உங்க வீட்டு தில்லு, எங்க வீட்டு தில்லு இல்லங்க. தன்னம்பிக்கையா, வாயாடி இதெல்லாம் ஒரு நிறைஞ்ச பெண்ணு தான். ஆனா துணிச்சலான பெண்ணுங்கிறது இன்னைக்கு பார்த்துக்கிட்டோங்க. தைரியமா போகுது காட்டுக்குள்ள. ஆனா கொண்டவன் துணை இருக்கான் இல்லையா? அதனால தைரியமா போறாங்க. அங்க அவன் அத விட என்னங்கடா உங்களுக்கு பார்த்தோனே எப்புட்றா உங்களுக்குலாம் இருக்கும்? பொண்ணுங்கள பார்த்தாலே அப்படியே உங்களுக்கு ஆண்டவன் காமத்த அப்படியே அள்ளி தெளிச்சு வச்சிருக்கானுங்களா என்னன்னு தெரியல. கட்டுனவகிட்ட மட்டும் காமிங்கடா. அது போதும்டா. நாட்ல பிரச்சனையே வராதுடா. நீங்க நீங்க பாட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டு கடைசில உன்னால தான் இது நடக்குது. பெத்தவங்கனால தான் இது நடக்குது. நீ என்ன ஆட்சி பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு எல்லாத்தையும் தாங்க சொல்றாங்க. இந்த ஆட்சி எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா அவங்கள தான் சொல்றோம். அதுவும் இல்லையா பெத்தவங்கள சொல்றோம். அதுவும் இல்லையா துப்பட்டா போடலைங்கிறோம். ஆக மொத்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆம்பளைங்கள மட்டும் விட்டுட்டு மத்த எல்லார் மேலயும் தப்பு சொல்றது என்னங்க அர்த்தம்? ஆம்பளைங்கள கண்ணியமானவங்க, நல்லவங்களும் இருக்காங்க. ஒரு சில நாதாரிங்க தான் இப்படி இருக்கிறாங்க. அவங்க சொல்லி வளர்க்கணும். சரி அத விடுங்க. இப்ப அந்த புள்ளைய பார்த்தோன்னே, கண்மணி மாரி ஒரு லட்டு புள்ளைய பார்த்தா எவங்க விடுவேன்? அப்படியே மேலேருந்து அவன் பார்க்கும்போதே கீழ இருந்தாங்க மேல பார்த்தா, என்னடா இது? அதுவும் காலேஜ் பொண்ணுனாலே ரொம்ப பிடிக்கும். ஆனா சின்ன பிள்ளையும் தான் பண்றாய்ங்க. கொ ப கொ பொறந்த குழந்தைய தாங்க விட்டு வச்சிருக்காய்ங்க பாவிங்க. அடுத்து பார்த்தா அவங்க என்ன பண்றாங்க, சரி உன்ட்ட 5000 தான் பணம் இருக்கா? பணம் பரவாயில்லம்மா, நான் பண்ணி குடுக்குறேன். உனக்கு பார்த்தா பாவமா இருக்கு. காலேஜ் பொண்ணு தானே அப்படின்னு கிட்டக்க வர, கிட்டக்க வந்த கையோட அப்படியே ஷோல்டர தொடுறாரு. என்ன எதுக்கு தொடுறீங்க? அங்க அன்புக்கு செம்ம காண்டாகுது. ஐய்யய்யோ! இப்ப இருக்கக்கூடாது இதுக்கு மேல. வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்ல, இரு இரு அப்படிங்கிறாங்க. இவன் சும்மா தொட்டுட்டு விட்டுட்டான்னா அப்படிங்கல. ஐயோ! விடமாட்டேன் அண்ணே வாண்ணேன்னு தம்பி சொல்ல, அ இ இ- கைய விடுங்க. பின்னாடியே போக, என்னம்மா பச்சைக்கிளி பின்னாடியே போற? அப்புறம் உனக்கு நான் எப்படி உதவி பண்றதுக்கு முன்னாடி வருவேன்? ரூ. 2,00,000 குடுக்க வேண்டிய இடத்துல நீ 5000 தரேங்கிற. 5000 எனக்கு வேணாம். டேய் அந்த பெட்டிய கொண்டாங்கடா அப்படிங்கல. அதுக்குள்ள பார்த்தா ஒரு ரூ. 5,00,000 பணம் இருக்கு. இந்தா இந்த 5,00,000த்தையும் வச்சுக்கோ. நீ 2,00,000 உனக்கு தர வேணாம். 7,00,000 உனக்கு லாபம். அத விட உன் எதிரிய அசிங்கப்படுத்த போறேன். எப்படி? அப்படி சொல்ல, இங்க பாருங்க இப்படிலாம் பண்ணாதீங்க. நான் அப்படிலாம் அப்படிப்பட்டவ இல்ல. அவன் தப்பானவன் தான் உங்ககிட்ட வந்தேன். இங்க பாரு, அசிங்கப்படுத்தணுங்கிறது எனக்கு அல்வா சாப்பிடுற மாரி. உனக்கா நான் அசிங்கப்படுத்துறேன். யார வேணாலும், எப்படி வேணாலும். நீ எப்படி அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கல. நீங்க சொல்லுங்க. எப்படி அசிங்கப்படுத்த போறோம்ன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, நான் வேணா நீங்க சொன்னதுக்கு யோசிச்சு பார்க்கிறேன். என்னது யோசிச்சு பார்க்கிறியா? அப்ப ஓகேவா டீலிங்க்கு? அப்படியே பார்க்குறாரு அன்புக்கு, ச்சே! அப்படின்னு நொந்துக்கிறாரு. கட்டின பொண்டாட்டி இன்னொருத்தன்ட்ட அதாவது பேச்சுக்கு தான், நடிப்பு தான். இருந்தாலும் அந்த வார்த்தைய கேட்கல எப்படி இருக்கும்? அப்படியே பாக்குது அந்த புள்ளை இருந்துட்டு, அண்ணே விடுங்களேன். கண்மணி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தானே பண்ணுது. எனக்கு தெரியுது." அப்படிங்கல. "அண்ணே, அண்ணே விடுண்ணே" அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அப்படின்னு நொந்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தா அப்படியே கிட்டக்க போயிட்டு, "சரி எப்படி நீங்க பண்ணுவீங்க சொல்லுங்க." அப்படிங்கிறாங்க கண்மணி. "என்ன? அவன எப்படி அசிங்கப்படுத்தலாம்? இளைஞர்கள்லாம் இப்ப என்ன பண்றாய்ங்க? 2 வயசு பிள்ளைய தூக்கி போய் கெடுக்குறாய்ங்க. அது சொன்னா நம்ப மாட்டாய்ங்க. அதுல அவனுக்கு அசிங்கம் இருக்காது. நல்லா அசிங்கப்படுத்தணும். அவன் சரக்கு அடிக்கிறான்னு பண்ணுவோமா? சரக்கு, வேற இந்த போதை, தவறானது, அந்த இது. ஆ அதுதான் எங்ககிட்ட நெறைய இருக்கு. அத அப்படியே பண்ணி விட்டுருவோம். அவன் டிஃபன் பாக்ஸ் கொண்டாருவானா? கொண்டாருவான். டிஃபன் பாக்ஸ் கொண்டாந்தா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அதெல்லாம் நாங்க தான் இவன் இருக்கான்ல, இவன் போய் அவனோட பேச்சு குடுப்பான். அவன் வச்சுப்புட்டு பதில் சொல்லுவான். அதுக்குள்ள அவன் மயங்கி விழுவான். அங்கிட்டாவது போக வைப்பான். அதுக்குள்ள அவன் வச்சிருக்க பாக்ஸ்க்குள்ள வச்சு விட்டுருவோம். இத எப்படி நான் நம்புறது? அட ஏம்மா, இதோ 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த ஏரியா பேர சொல்றாங்க. அந்த மாரி ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணு வந்து காசு குடுத்துச்சு. சூப்பரா அந்த புள்ள 5,00,000 குடுத்துச்சு தெரியுமா? உனக்காவது நான் காசு தரேன்னு சொல்றேன். அது கொஞ்சம் ராங்கி புடிச்சவா தான் இருக்கும் போல இருக்கு. வந்துச்சு பேரும் சொல்லல, ஊரும் சொல்லல. ரூ. 5,00,000 குடுத்துட்டு, அந்த ஆளு யார்றா? பேரு நான் மறந்து போச்சு. அந்த ஃபோட்டோவ காமிச்சு, யாரு அந்த ஆளு?" அப்படிங்கல. ஃபோன் எடுத்திருந்தா, "இவன் தான்" அப்படிங்கல. அட பாவி! என் சித்தப்பா தானா? அப்படின்னு நினைக்க, சரி. இப்ப அவன் அசிங்கப்பட்டானா? அவமானப்பட்டானா? எனக்கு அதான் வேணும்." "ஆ, இரு, இரு. எல்லாம் நீ இவ்ளோ பறக்காதம்மா. நீ கோவப்பட்டா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அப்புறம் நான் தூங்கிக்கிட்டு இருக்க மிருகம் எந்திரிச்சுச்சுன்னா, நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு நான் வேலை செய்யணும்ல. சரி சொல்லுங்க" அப்படிங்கிறாங்க. கரெக்ட். நீ ஒத்துக்கிட்டனால உனக்கு எல்லாம் பண்றேன்." அப்படியே அவன் வெளியில போகையில, அவன் வாங்கிட்டு போனான் வீட்டுக்கு ஜாமான். அதுல வச்சு கொண்டோய் விட்டு, போலீஸுக்கு தகவல சொல்லி, அவன உள்ளார தள்ளி எல்லாம் பண்ணிட்டோம்ல. சம்பவம் பண்றதுல நாங்க சிறப்பு. அத விட சிறப்பு இந்த மாரி அசிங்கப்படுத்துறது. "உனக்காக கண்ணு நான் செய்றேன்" அப்படின்னு கன்னத்த தட்டி விடுறாரு. "என்னம்மா தட்டி விடுற?" அப்படிங்கல. "நீங்க வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தானே." "செஞ்சதுக்கு அப்புறம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா நீ மாட்டேன்னு சொல்ட்டீன்னா, முடிஞ்சு போச்சு. அவன் அசிங்கப்படுத்ததுக்கு அப்புறம் நீ என்கிட்ட மாட்டேன்ட்டு போயிட்டீன்னா, அதனால இப்ப கட்டி புடிச்சு ஒரு உம்மா குடுத்து, ஒரு கடி கடிச்சு, ஐயோ! உன் கன்னம் இருக்கே பன்னு ஆப்பிள் கன்னம். அப்படியே உதடு இருக்கே செர்ரி பழம். ஐயோ! அப்படின்னு தொட்டுக்கிட்டு கிட்டக்க வர, டமால் டுமில்னு ஒரே சவுண்டு. அதாவது தட்டி விடுறாங்க. அன்பு பறந்து வந்துறாருங்க. எப்ப கன்னத்த தொட்டானோ அவனால தாங்க முடியல. கட்ன புருஷங்கிறத நிரூபிக்கிறாரு. டாய்ன்னு வந்து ஒரே சவுண்டு. "டேய் யார்றா அது?" அப்படிங்கல. "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, எப்புட்றா இவன் இங்க வந்தான்?" அப்படிங்கல. சும்மா
ஃபைட்டு ஓவரா நடக்குதுங்க. டேய் என்னடி? என்ன எங்கள வேவு பார்த்தீங்களா? அட போடா நிறுத்துடா. உன்கிட்ட வந்து நாங்க எல்லாம் ஒத்துக்குவோமா? உங்ககிட்ட வந்து விக்கத்தான் வந்தோமா நாங்க? நீ எப்புட்றா டக்குன்னு பார்த்த பொண்ணுலாம் கூப்பிட்டுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. வேகமா சண்டை நடக்கையில, ஏய் ஊய்ங்கல போலீஸ் வந்துருதுங்க. போலீஸுக்கு தகவல் பண்ணிட்டு தான் வராங்க. சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிர்றாங்க. புட்டு கையோட, "யார்றா உனக்கு இந்த மாரி குடுத்தது?" என்ன என்ன?" அப்படிங்கிறாங்க. என்னவா? நீ சொன்னில்ல, அத யார் குடுத்தது? ஒரு பொண்ணு தான்." அப்படிங்கையில பொண்ணு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. வெண்ணிலா போட்டோவ. "இவ தானே?" ஆமா, ஆமா இவ தான்." அப்படிங்கிறாங்க. சரி ஆதாரம் ஏதாவது இருக்கா?" ஆதாரம் ஒண்ணுமே குடுக்கலையே. ஃபோன் பண்ணது ஃபோனு ஏதோ ஒரு நம்பர்ல பண்ணா. அந்த நம்பர போட்டு பார்க்கலாம்." அப்படின்ட்டு சரின்னு சொல்லி இவங்கள கைது பண்றாங்க. அந்த நம்பர் யார் பண்ண அனுப்புறாங்க. அன்பு, போலீஸ் எல்லாம் அங்க இருந்து செக்கப் பண்ணிட்டு சொல்றோங்கிறாங்க. யார் நம்பர்ன்னு செக்கப் பண்ணிட்டு சொன்னா, அது அன்னோன் நம்பர் ஏதோ ஒரு காத்தமுத்து அப்படி இப்படின்னு பேர் வருது. கண்டிப்பா யார்ட்டோ பேர்ல தான் எடுத்திருக்காங்கன்னு தெரியறதுனால அத விட்டுர்றாங்க. இப்ப இவன அடிச்சு இழுத்து கூட்டி போறாங்க. கண்மணி, அன்பையும் பார்க்கறாங்க. "டேய் என்ன சாம்ராஜ்யத்த உடைச்சிட்டில, உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டா டேய். வாடா அதெல்லாம் பார்த்துக்கலாம்." அப்படிங்கிறாங்க. அதுல கொஞ்சம் அடி விழுந்ததுல அன்புக்கு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் கையெல்லாம் அடிபட்டுருக்கு. "அன்பு, அன்பு" அப்படின்னு சொல்லி தாங்குறாங்க. "என்னைய விடு, உனக்கு ஒண்ணும் இல்லையே." அப்படிங்கிறாங்க. "அன்பு உங்களுக்கு அடிபட்டுருக்கு. என்ன போய் தாங்குறீங்க? என்ன கண்மணி லூசா நீ? ஏன் அன்பு திட்டுறீங்க? பின்ன என்ன? உன்னைய தாங்காம அப்புறம் நான் யாரடி தாங்குறது?" அப்படிங்குதுங்க அவங்க தம்பியும் அந்த பொண்ணும். பார்த்தா, "சரி, சரி விடுங்க, விடுங்க." அப்படிங்கிறாங்க. "நாங்கலாம் நிக்கிறோம். இங்க கூடவா ரொமான்ஸு? உங்க 2 பேரோட ரொமான்ஸ்க்கு அளவே இல்லப்பா. அடுத்தவங்க கனவுலயும் போய் ரொமான்ஸ் பண்றீங்க, நேர்லயும் பண்றீங்க." அப்படிங்குதுங்க. ஏன்னா வெண்ணிலா கனவுல போயிட்டு நேத்து கிளுகிளுப்பானது செம்ம இதுல எனக்கு முடியாம போச்சுங்க. இல்லைன்னா நான் போட்டிருப்பேன் ரிவ்யூவு. ரொம்ப ஓவரா போயிருமேன்னு தான் விட்டேன். ஆமாங்க. என்னம்மா ஒரு அழகுங்க. உண்மையிலே இந்த இந்த சீரியல் பொறுத்தவரைக்கும் ரொமான்ஸ் மேல தாங்க. ரொமான்ஸ் தான். அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இங்க கோர்ட்டுக்கும் வந்துடுறாங்க. இவங்க பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க. கண்மணி, அன்பும் போயிட்டு கட்டெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு போறாங்க. "என்னாச்சுப்பா, என்னாச்சுப்பான்னா?" நல்லபடியா நடந்ததெல்லாம் சொல்றாங்க. "அன்பு ரொம்ப நன்றிப்பா, என் புருஷன காப்பாத்துனதுக்கு." "விடுங்க அதனால ஒண்ணும் இல்ல. ஆனா கண்மணி தான் பயங்கர ரிஸ்க் எடுத்தா தெரியுமா?" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போறாங்க. "இல்ல நாங்கலாம் இல்ல. அவைங்க அப்படித்தானே சொல்லுவாய்ங்க. இந்த பொண்ணு சும்மா சொல்லுது." அப்படிங்கிறாங்க. "ஏம்மா சும்மா சொல்றியா? சும்மா சொல்றேன்னு சொல்றாங்க." "இல்லங்க ஆதாரம் இருக்கு." "என்ன ஆதாரம் இருக்கு?" "அவரே வாக்குமூலம் குடுத்தாரு பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வீடியோ அதாவது கேமரா வச்சு தானே போனுச்சு கண்மணி. அது எல்லாம் ரெக்கார்ட் தான் பண்ணாங்க. நம்ம அன்பும் அத காமிக்கிறாங்க. "இந்தாத்தான் பேசியிருக்கியாடா?" அப்படிங்கிறாங்க. "ஏங்க அந்த பொண்ணு யாருலாம் தெரியாதுங்க." அப்படிங்கிறாங்க. அந்த வெண்ணிலா ஃபோட்டோ காமிச்சு, "இவங்க தானே இவரு சொன்னாரு." அப்படிங்கிறாங்க. "அந்த பொண்ணு யாரு?" அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணையும் வர சொல்லிர்றாங்க. இன்னொரு நாள் சொல்லிர்றாங்களா, அடுத்த நாள் அவங்களுக்கு சம்மன் போயிருதுங்க. வெண்ணிலா என்ன பண்ணுது, "நான் ஏன் வரணும்?" அப்படிங்கிறாங்க. "நீங்க தாம்மா வரணும்." அப்படின்னு சொல்ல, வெண்ணிலா என்ன பண்ணுது, வேற வழி இல்லையா போய் தான் ஆகணுன்ட்டு போறாங்க. கோர்ட்ல நிக்க வச்சு கேட்கறாங்க. "ஏம்மா அப்படி பண்ணீங்கங்கல்ல?" அந்த ஆளு சொல்லிர்றாரு. "இவங்க தான் காசு குடுத்தாங்க. இவங்க தான்" அப்படின்னு கத்துறாரு. "ஏம்மா நீ என்னம்மா அடங்கவே மாட்டியா?" அப்படிங்கிறாங்க. "இல்ல சார் நான் குடுக்கவே இல்ல. இவங்க காசு குடுத்து என்னைய சொல்லலாம்ல. எப்படி சார் நான் தான் சொன்னேன்னு சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்ல, "ஆமா இது ஒரு லாஜிக் இருக்கே. ஏதாவது ஆதாரம் இருக்கா? நான் தான் காசு குடுத்தேன்னு." அப்படின்னு வெண்ணிலா சொல்லி எஸ்கேப் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை கிடைச்சிருது. அப்புறம் சித்தப்பா வெளில வந்துறாரு. கண்மணிய பொறுத்தவரைக்கும் சித்தப்பா வெளில வந்துறாங்களா, அதுதான் சந்தோஷம். அப்புறம் வெளில வருது. வெண்ணிலா வந்து, "எப்புட்ரி? என்ன உள்ள தூக்கி போட பாத்தியா? அது நடக்காதுடி. இது வெண்ணிலாடி. நான் மேல இருக்கிறவடி. என்னைய அசைக்க முடியாதுடி." அசைக்க முடியாதா? நான் நாகண்டி. உன்னைய முழுங்கி சப்பி துப்பிருவேன்டி." அப்படின்னு கண்மணி சொல்ல, அன்பு பார்க்குறாரு. என்னமோ சொல்லுவாங்கல்ல, பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாரி பார்க்க, "அடச்சீ! நீலாம் ஒரு மனுஷ ஜென்மமா?" அப்படின்னு அந்த குரூப்ஸ் கண்மணி குரூப்ஸ் எல்லாம் திட்டுது. "ஏய் என்ன என்ன? என்னைய ஒண்ணும் பண்ண முடியலல்ல." அப்படிங்கிறாங்க. கண்மணி சிரிக்குது. "என்னடி தோத்து போயிட்டு சிரிக்கிற? நீ என்னடி லூசாடி?" அப்படிங்கல. "என்ன என்ன லூசா?" "ஆமா நீ ரூ. 5,00,000 குடுத்தியே செலவு பண்ணியே அது எதுக்கு?" அப்படி பார்க்குறாங்க வெண்ணிலா. "என் சித்தப்பன உள்ள தள்ளணும், என்ன அசிங்கப்படுத்தணும், அந்த வீட்ட விட்டு விரட்டணும் தானே. இப்ப அது நடக்கலையே. நானும் வீட்ட விட்டு போகல. என் சித்தப்பா வெளில இருக்காரு, உள்ளவும் போகல. இப்ப உன் மேல தான் வந்துச்சு திரும்புச்சு. நீ உள்ளார போகல. அவ்வளோதான். நீ போனா என்ன போகாட்டி என்ன. எனக்கு அதோட என்னோட டார்கெட் அது இல்ல. ஏன் சித்தப்பா வெளில வரணும். வந்தாச்சு. இப்பவும் நான் தாண்டி ஜெயிச்சிருக்கேன். நீ தோத்து நிக்கிறடி தோத்தாங்கோலி." அப்படிங்கிறாங்க. ஐயய்யோ! ஆமால்ல அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு, "ஏய் கண்மணி, உன்ன நான் விடமாட்டேன்டி. நீ என்ன புடிச்சுக்கிட்டா இருக்கிற? விடமாட்டேன்னு சொல்ற. போடி போய் வேலைய பாருடி." அப்படிங்கையில அன்பு என்ன பண்றாரு, "கண்மணி ஒரு நிமிஷம் இரு." அப்படின்னு கிட்டக்க வந்து பலார்ன்னு ஒரு அறை குடுக்குறாரு. "ஏன் அன்பு இப்ப என்ன அடிச்ச?" அப்படின்னு கேட்கல. "பின்ன எல்லாம் பண்ணது கோர்ட்டுக்கு வேணா நீ இல்லன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா உனக்கு, எனக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆண்டவனுக்கு தெரியும். அதுக்கு தாண்டி இந்த அறை." அப்படின்னுட்டு, "கண்மணி நீ வந்து ஒண்ணு குடு." அப்படிங்கையில, "இந்தா வர்றேன்." அப்படின்னு போக, அதுக்குள்ள "ஐயய்யோ! விடுங்கடா சாமி." அப்படின்னு ஓட்ட எடுத்து வண்டிக்கு ஓடுறாங்க வெண்ணிலா. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.